Hi friends. Welcome to my YouTube channel. Naga Ruban Vlogs. So, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து எங்க சேனலை வந்து Subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். ஆமா. எடுத்துட்டு என்ன மாத்த முடியுமோ அதை பத்தி மாத்தலாம். ஒருத்தர் வந்து என்ன வந்து ரியாக்ஷன்ஸே இல்லை அப்படி சொல்லணும். நல்லா இருந்தா ரியாக்ட் பண்ண போறேன். அது நல்லா இல்லைங்கனால அப்படியே கம்முன்னு இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்னோட வாய்ஸ் சாரி நான் என்ன பேசுறேங்கிறது நீங்க கேட்டிருக்கலாம்ல. ஓகே எனிவே பட் இருந்தாலும் அதுவும் நாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். நான் இனிமேல் ரியாக்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? போலாம். ஆக்சுவலா வந்து ஒரு மலையாள மூவியோட டீசர். ஆக்சுவலா இவருது நம்ம என்னன்றது வந்து மோகன்லால் பையன். ஓகே செகண்ட் மூவியா? വർഷങ്ങൾക്ക് ശേഷം. ഫസ്റ്റ് ഡേ തന്നെ എന്റെ ക്ലാസ് കട്ട് ചെയ്താ പിന്നെ ഞാൻ ഇങ്ങോട്ട് കയറ്റില്ല കേട്ടോ. സാറേ ഞാൻ പോകുന്ന ക്ലാസ്സിൽ ഈ നാട്ടിൽ എങ്ങോട്ട്? മധുരാശിക്ക്. ഇനിയെല്ലാം തൊലഞ്ഞു പോവുള്ളടാ. താങ്ക് യു സാർ. சூப்பரோட சார் திருவனங்க ஃபுல்லா பைத்தியக்கார பசங்க. വൈദ്യക്കാരി சார் மென்டல் നാളെ സൂപ്പർ സ്റ്റാർ ആന പിറகு എന്നെ മറക്കണ്ട. മൈ നെയിം ഈസ് സ്വാമിനാഥൻ. ഞാനൊരു അനാഥനാണ്. ഒരു അമ്മയുടെ വാത്സല്യവും ഒരു അച്ഛന്റെ സ്നേഹവും എനിക്ക് കിട്ടി. ഉടുതുണി കഴിച്ച് ബാക്കി എല്ലാം പറ്റും. ഞാൻ രക്ഷപ്പെടും. ഇന്ത്യൻ വിദ്യാഭ്യാസ സമ്പ്രദായ പ്രകാരം നല്ല ഓർമ്മശക്തിയുള്ള അലവലാദികളെയാണ് നന്നായി പഠിക്കുന്നവരെ കണക്കാക്കുന്നത്. അയ്യോ ഞാൻ വളരെ ബിസിയാണ്. എനിക്ക് സ്കോച്ച് അടിക്കണം, റം അടിക്കണം, വാള് വെക്കണം, ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട് മോനെ. ഹലോ, എന്റെ കഥ പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിലോ? അയ്യോ നീ എന്ത് കഥ പറഞ്ഞാലും പുള്ളിക്ക് ഇഷ്ടപ്പെടും. ഇത്രയും മണ്ടനായ ഒരു പ്രൊഡ്യൂസർ നിനക്ക് ഇനി ജന്മത്തിൽ കിട്ടൂല. എല്ലാം അറിയണമുണ്ടല്ലോ. കോക്കസ്, ബെൽറ്റ്, ഗ്രൂപ്പിസം, ഫേവറിറ്റിസം, നെപ്പോട്ടിസം. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேரக்டருக்கு நான் ஃபேனு. நல்ல டேரக்டர், நல்ல மூவிஸ் எடுத்திருக்காரு. வினீத் ஸ்ரீனிவாசன்றவர். யதார்த்தங்களுக்கு பறிப்போனது நம்ம வந்து மலையாள மூவி. ஸோ அந்த யதார்த்தம் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆமாம், நான் அந்த டீசர்லேயே சூப்பராக காமிச்சிருக்காங்க அந்த யதார்த்தத்தை எப்படி இருக்கும், என்ன மாதிரி படம் எடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்னங்கிறது கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் தெரியுது. காமெடியாக இருக்குது நம்மளுக்கு படம். நல்லா இந்த காமெடியாக காம்போ வந்து ஏற்கனவே ஜெயிச்ச காம்போ. இருதயம் படத்துல பிரணவ் முகர்லாலும் சரி, கல்யாணி பிரியதர்ஷன், அப்புறம் வந்து வினீத் ஸ்ரீனிவாசன், 3 பேர் சேர்ந்து தான் அந்த மூவி காம்போ. ஸோ திரும்பி மறுபடியும் அதே காம்போன்னும் போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு வந்துட்டு. கண்டிப்பாக நிறைய இதில் வந்து க்ரூஸ் நிறைய இருக்காங்க. ஆமா. நல்ல தெரிஞ்ச ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவர் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், நிவின் பால். ஓகே, நம்ம வந்து அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஹிருதயம் சூப்பராக இருக்கும், மியூசிக் வேறு லெவலில் இருக்கும், அதோட சாங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா இருக்கணும் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு கிளாரிஃபிகேஷன், ஆக்சுவலி இந்த இது முடிஞ்சிருச்சு. இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, லாஸ்ட் இதில் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த ட்ரெய்லரில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம், இது மாதிரி வந்து மலையாள மூவிஸில் நிறைய தமிழ் யூஸ் பண்ணுறாங்க, அது வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிச்சிருந்தாங்க. நான் படித்தேன், அந்த ஒரு கமெண்ட்ஸையும் படித்தேன். இது மாதிரி வந்து ரொம்ப வருஷமாகவே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுறீங்களான்ற மாதிரி கமெண்ட் அடிச்சிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. பழைய மூவிஸ்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம் வந்துட்டு. சொல்லப்போனால் வந்து மலையாளமும் தமிழும் பிரித்து கிடையாது, எல்லாமே ஒன்று தான். நம்ம தளபதி படத்தில் வந்துட்டு ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் நடித்த மாதிரி இங்கே ஒரு இது, அதே மாதிரி ரொம்ப நாளாக அது நடந்துட்டு தான் இருக்குது. வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அது கொஞ்சம் நிறைய நடக்குதுன்றதுனால சந்தோஷப்படுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் தப்பாக எதுவும் சொல்ல விரும்பலை.
இல்லை அவங்களும் நம்மளுக்கு கன்வே தான் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சீரியஸாக மேபி நீங்களும் அந்த அளவுக்கு தமிழ் மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. இல்ல நான் வந்து எப்போ சொல்றேன், நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது படிக்காதவன் படத்துக்கு போயிருந்தேன். கேரளால திருவனந்தபுரத்துல போய் பார்த்தேன் நான். ஓகே. ஸோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது படம். படிக்காதவன் படம் அப்புறம் வந்து வேற இன்னொரு படம் கூட பார்த்தேன். அந்த டைமில் சூர்யா சாரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படமும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ வந்து அங்கே வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க. தே ஓன்ட் வாட்ச், ஏன்னா டப்டு மூவியாக பார்க்க மாட்டாங்க. தமிழ் ரிலீஸை தமிழ்லேயே தான் பார்ப்பாங்க. அங்கே மலையாளத்துலாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் அப்படி தான் வந்துட்டு. ஸோ நம்மளும் டப்டுலாம் பார்க்கறது இல்லை. நம்மளும் மலையாள மூவிஸை அப்படியே மலையாளமாக தான் பார்க்குறோம் வந்துட்டு. ஓகே. நான் என்ன யோசிச்சேன்னா, அப்போல்லாம் அந்த ஏசிநெட் டிவி அதெல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ரேராக அந்த சில பேய் படம், அப்புறம் வந்து இந்த மாந்திரிக படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன் நான் சின்ன வயசில். ஓகே, அது உண்மைதான். நிறைய மூவிஸ் அந்த நேரத்தில் டிவியில் போடாமல் இருந்தாங்க. ஸோ மேபி இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்திருக்கலாம். நாங்கள் வந்து போய் நாங்கள் தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு அந்த சின்ன வயசில் எல்லாம் இருந்திருக்கலாம். பட் இப்போ நாங்கள் வந்து எல்லா மூவி எல்லா லாங்குவேஜில் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மேபி அவங்க பார்க்கல, நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து கேரளைட் தான் வந்துட்டு. ஸோ அதனால் நான் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கேன். ஓகே, சரி. ஓகே, இதே மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.